ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஒரு கிச்சன் டூர் பார்த்துடலாம். அதாவது வெளியில் உள்ள விறகடுப்பு கிச்சன் டூர் தான். அந்த டூர் தான் இது. நம்ம இந்த கிச்சனை எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதில் எல்லா பொருளும் அங்கே இருக்காது. ஒரு சில பொருள் தான் வச்சுருப்பேன். நான் எதெல்லாம் யூஸ் பண்ணுறேனோ அது வச்சுருக்கேன். மறுபடி வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு இன்னொரு கிச்சன் இருக்கா, அதனால் சிலிண்டர் வச்சு கேஸ் இருக்குது, மறுபடியும் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, அது உள்ள சமையல் அதெல்லாம். மற்றபடி விறகு அடுப்பில் வச்சு நம்ம என்னதெல்லாம் சமையல் செய்கிறோம், அதுக்கு எதெல்லாம் தேவை அந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள் மட்டும் நாங்கள் வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் என்னென்ன பொருள்லாம் இருக்குது, எனக்கு எதெல்லாம் தேவையானது மட்டும் நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு பார்த்துடலாம். இதில் அம்மி இருக்குது. இது இந்த பக்கம் வாசல், அதாவது கிச்சனில் தளம் போடலை. இப்போ ஒரு இதாக இருக்கும், தளம் போடணும்னு நினச்சிருந்தோம். இப்போ மறுபடியும் இந்த கிச்சன் ஒரு வேளை இதை எடுத்துக்கிட்டு இதில் வேறு ஒரு ரூம் வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. அது பிந்தி நம்ம பார்க்கலாம். அதனால் இப்போ நான் இதுக்கு தளம் போடலை. நம்மளுக்கு இது நல்ல தளம்னா சும்மா இப்படி நல்லா அடித்து தானே போட்டிருக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. நல்லா தளத்தை சூப்பராக தான் ஆக்கி போட்டிருக்காங்க. தர ஓடு பதிக்கணும்னு நினச்சேன். இப்போ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வேஸ்ட்டாக காசு செலவழிக்க வேண்டாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. அதனால் இது இப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் நாங்கள் யூஸ் பண்ணுறத நம்ம பார்த்துடலாம். என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கேனே. அம்மி இருக்குது. இது திடீர்னு கரண்ட் போயிடும், அந்த நேரம் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு தேவைப்படும், அதனால் வச்சுருக்கேன். முந்தி வீட்டில் இன்வெர்ட்டர் இருந்து இப்போ இன்வெர்ட்டரும் நாசம் ஆகிடுச்சு, அதனால் அம்மி கண்டிப்பாக தேவைன்னு அது வச்சுருக்கேன். உரல் இருக்குது. உரலில் உளுந்து மாவு இடிப்போம், மறுபடி எள் இடிப்போம், அதுக்காக உரல் இருக்குது. உரலாம் இருக்குது, உலக்கையும் இருக்குது, அதனால் உரல் இதில் வச்சுருக்கோமா. அந்த குத்துப்பானியில் குப்பை அள்ளி வைப்பேன். அது நிறைஞ்சோடனே அதை மரத்துக்கு தட்டிடுவேன். நம்ம தோட்டத்துலேயே மரம் 2-3 மரம் நிற்கலாம், அதில் தட்டிக்கிடுவேன், தென்னை மரத்தில். அதனால் அந்த குத்துப்பானி அதில் இருக்குது. இந்த சைடில் கிரைண்டர் வச்சுருக்கிறேன். இந்த கிரைண்டரில் தான் மாவாட்டுவேன். அதெல்லாம் முந்தி ஆட்டு உரலில் ஆட்டுவோம். இப்போ நம்ம ஆட்டு உரலெல்லாம் ஆட்டிக்கிட மாட்டோம், டைமும் இல்லை நம்மளுக்கு. அதனால் அந்த கிரைண்டர் தான் நம்மளுக்கு ஒரு இது. கிரைண்டரில் மாவாட்டி இதில் வச்சு வலிச்சு கொண்டு போயிடுவேன். கிரைண்டர் இதிலே தான் இருக்கும். நான் பெரும்பாலும் அதை வீட்டுக்குள்ளே தூக்கி வச்சாலும் அது இடத்த அடைக்கும் அப்படின்றனால இங்கேயே தூக்கி வச்சுட்டேன். அதனால் வசதியாக இருக்குது. அது பக்கத்தில் தண்ணி பானை இருக்குது. அதனால் இதில் வச்சு நாங்கள் குடிச்சுக்கிடுவோம், இதிலேருந்து சாப்பிடுவோம். அதனால் தண்ணியை அதில் வர்ற நேரம் போகிற நேரம் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு தேவைப்படும். சாதம் வைப்பேன், குழம்பு வைப்பேன், அந்த நேரம்லாம் தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் தண்ணி பானை அதில் இருக்குது. அந்த 2 தான் இதில் இருக்குது. இதில் இந்த இடம் ஃபேஸ் சும்மா இருக்கும். எதுக்கு அப்படின்னா, நான் காய்கறி வெட்டிக்கிடுவேன். ஏதாவது சமையலுக்குள்ளே பொருள் எடுத்து வைக்கணுன்னா நான் அந்த இடத்துல எடுத்து வச்சுக்கிடுவேன். ஆனால் சில நேரம் அவங்க உட்கார்றதுக்கும் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதனால் அப்படி இருப்பாங்க. பசங்கள்லாம் வந்தாங்கன்னா இதில் ஏறி உட்காந்துக்கிடுவாங்க கொஞ்ச நேரம். ஆனால் அந்த ஹீட் இந்த அடுப்பில் தான் இருக்கும், மற்றபடி கீழெல்லாம் அந்த ஹீட் பரவாது. இந்த தளத்தில் வரைக்கும் ஹீட் ஆகாது, அந்த ஸ்டீல் மட்டும்தான் ஹீட் ஆகும். மறுபடியும் நம்ம அடுப்பு உங்களுக்கு தெரியும், இந்த அடுப்பு தான் புகைக்குழாய் அடுப்பு தான் இருக்குது பார்த்தீங்களா. மேலே நம்ம சீட் போட்டிருக்கோமா, இந்த அடுப்பு தான். அடுப்பு நல்லா சூப்பராக இருக்கும். நான் சாதம் வச்சுட்டு அந்த அடுப்பு குப்பை இருக்குது நல்லலாம். இது நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து வச்சுருந்தோம் அப்படின்னா உள்ளே இருந்த காற்று அடிக்கிறதுல அவ்வளோ குப்பையும் வெளியில் கிளப்பி வந்துடும். அதனால் அது அப்படி இருக்கும். இது அந்த அடுப்பில் தீ போட்டு அந்த அடுப்பில் வரும். இந்த அடுப்பில் நம்ம முட்டை வகைக்க, பருப்பு வகைக்கெல்லாம் வச்சிடலாம். காய்கறி எதுனாலுமே வேக வச்சுக்கலாம். அந்தளவுக்கு இந்த அடுப்புலையும் தீ வரும். அங்கே போடுற தீ இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாந்து வழியாகவே அந்த புகை அங்கே போயிடும். அப்படி இருக்கும். இது போட்டு கொஞ்ச நாள் ஆச்சு, அதனால் இந்த அடுப்பு நல்லா சூப்பராக இருக்குது. இந்த அடுப்பில் வச்சு சமையல் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அடுத்து இந்த சைடில் நான் என்னதெல்லாம் வச்சுருக்கேன்ட்டு பார்த்துடலாம். இதில் தீப்பெட்டி வச்சுருக்கேன். தீப்பெட்டி இதில் தீமுட்டு கலர் இருக்குது, நம்மளுக்கு தேவைப்படுற நேரம் எடுத்துக்கிடுவோம். அதனால் இதில் 4 கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். என்னதுலன்னா அதில் கொண்டக்கடலை இருக்குது, இதில் சிறுபயிறு, இதில் பட்டாணி, அதில் மொச்சை இருக்குது. மாதிரி இதில் கொண்டக்கடலை இருக்குது. இது 4 பயிரும் அதில் இருக்குது. இதில் உளுந்து இருக்குது. அதுக்கு பிறகு கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, துவரம்பருப்பு இவ்வளோ இதில் இருக்குது. இவ்வளோ தான் வச்சுருக்கு. மறுபடி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லது எதுனா இதில் ஏதாவது அவிப்பேன்ல, அதுக்காக தான் இது வச்சுருக்கேன். கீழே இதில் நிலக்கடலை இருக்குது, சில நேரம் வறுத்துக்கிடுவோம், அதுக்காக. அதில் உளுந்தம்பருப்பு இருக்குது. உளுந்தம்பருப்பும் நான் வடை என்னதும் போடணுன்னா இதில் போட்டு அதனால் கிரைண்டரில் ஆட்டிக்கலாம் நனைய வச்சு, அதுக்காக தான் அது வச்சுருக்குது. அதெல்லாம் அரை மணி நேரத்தில் நனைஞ்சிரும். அப்போ நம்ம இதில் வெளியில் வச்சு அதனால் ஆட்டி எடுத்துருவேன். அதுக்காக தான் உளுந்தம்பருப்பு அந்த சைடில் இருக்குது.
மறுபடியும் இதில் வந்து உப்பு இருக்குது, அந்த சைடில் வந்து புளி இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உப்பு இருக்குது. நான் வந்து ஜாடி அப்படியே கீழே தூக்கிடுவேன். இந்த மேலே இந்த கும்பல் இருக்கிறதுனால அது கொஞ்சம் தட்டுப்படும். அதனால் ஜாடி அங்கே தூக்கி வச்சே நான் போட்டுக்கிடுவேன். அதில் வந்து உப்பும் அதில் புளியும் இருக்குது. இதில் வந்து தேங்காய் எண்ணெய், இதில் ஆயிலும் இருக்குது. இந்த 2 எண்ணெய், மறுபடியும் நல்லெண்ணெய் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம வந்து தோசை சுடுறதுக்கு அதுக்கு தானே யூஸ் பண்ணுவோம். அதனால் வீட்டுக்குள்ளே வச்சே சுட்டுருவோம். அதனால் நல்லெண்ணெய் அதுக்கு இருக்குது. மறுபடியும் ஏதாவது சாதம் கிளறதுக்கெலாம் நல்லெண்ணெய் அதெல்லாம் அங்கே இருக்குது. இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் தேவைப்படுமோ, அதனால் தேங்காய் எண்ணெயும் பாமாயிலும் இருக்குது. அடுத்து இதில் வந்து என்னதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் ஒரு அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் தான், ஆனால் வந்து நம்மளுக்கு அது ஒரு யூஸ் ஆகும். இதில் வந்து இதில் கடுகு இருக்குது. இது வந்து காயம், கட்டி காயம். இதை வந்து உடச்சி வைக்கணும்னு நினச்சேன், வைக்கலை. இதில் வந்து கடுகு இருக்குது, அதில் காயம் வச்சுருக்கேன். இதில் வந்து வெந்தயம், மிளகு, அடுத்து இதில் சீரகம் இவ்வளோ இருக்கா. அப்புறம் மஞ்சள் தூள், வத்தல் தூள், மல்லித்தூள் 3 தூளுமே இதில் வச்சுட்டேன். அப்போ தேவை உள்ளது எல்லாமே இதில் இருக்கும். நம்ம அரைக்கணும் அப்படின்னாலும் நம்ம இந்த ஒரு பாக்ஸை எடுத்துக்கிடலாம். அதனால் இது ஒவ்வொன்றும் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா 1/4 கிலோ கூடுதல் 300 கிராம்கிட்ட பிடிக்குது. இந்த பாக்ஸில் ஒவ்வொன்றுலையும் ஃபுல்லுமே நம்ம எடுத்து வச்சா 300 கிராம்கிட்ட பிடிக்குது. அந்த வெந்தயம் போட்டேன், சீரகம் போட்டேன். அப்போ பார்த்தேன், நிறுத்து பார்த்தேன், 300 கிராம் பிடிக்கும். பரவாயில்ல, இது 1/4 கிலோ கூடுதலே பிடிக்கா, நம்மளுக்கு கொஞ்சம் நாளைக்கு இதாக இருக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சு கழுவிக்கிடலாம். நல்லா ஈஸியாக இருக்குது. 3 இதுக்கும் 3 கரண்டி போட்டிருக்கேன், அதுவும் உங்களுக்கு தெரியும். மஞ்சத்தூளுக்கு ஒரு கரண்டி, வத்தல் தூளுக்கு 1, மாதிரி மல்லித்தூளுக்கு 1 அப்படி போட்டிருக்கேன். இருக்குது இதில். இது இருக்கா. அடுத்து இதில் ஒரு 5 பெட்டி இருக்குது. இதில் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு மாதிரி. அடுத்து என்னது இருக்குது, அதில் கசகசாத்தில் ஒரு வெளியில் வைக்கலை, ஏன்னா அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அது வந்து ஒரு மாதிரி ஆயிரும். இதில் வந்து ஜாதி பத்திரி, இதில் அன்னாச்சி ஸ்டார் பூ அவ்வளோ இருக்குது. அது ஏங்க வைக்கலை அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் சில நேரம் ஐயமாயிரும், அதனால் வைக்கலை. அது ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. இந்த 2 வந்து இந்த சைடில் இருக்கும். அப்போ நம்மளுக்கு தேவையானது இதில் வச்சு தாளிசம் பண்ணுற மாதிரி, இறைச்சி கூட்டு எடுத்து வைக்கிற மாதிரி உள்ள பொருள் எல்லாமே இதில் வந்துட்டா. இவ்வளோ தான் இதில் உள்ள பொருள் எல்லாமே இருக்கிறது. மறுபடி கவுண்டர் டாப் வந்து இங்கேருந்து இங்கே வர நீளம் இருக்கா. வீட்டில் உள்ள சிங்கில் வந்து அடுப்பு இதுன்னா இதுலேயே வந்துடும். அப்போ நான் உங்ககிட்ட இந்த கிச்சனில் வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு அதனால் வச்சாங்க. எனக்கு இந்த பிளேஸ் வந்து நல்லா பாத்திரம் கழுவுறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் இந்த இது இருக்குது. ஆனால் நான் இதில் கழுவிட்டு கமத்தி வச்சுருந்தாலும் அப்புறம் தூக்கி அதில் வச்சுருவேன். பெரும்பாலும் அதில் ரொம்ப பாத்திரம் எதையுமே வச்சு கழுவ மாட்டேன். அடுத்து அதில் வந்து ஒரு கூடையில் தேவையான 2-3 கிண்ணி, அதாவது நம்ம ஏதாவது காய்கறி நறுக்கிற மாதிரி அப்படியே கிண்ணிகள், மறுபடியும் சின்ன சின்ன தட்டு மாதிரி பிளேட்டு. அப்புறம் இதில் அவ்வளோமே ஊட்டு தான் இருக்குது. வீட்டில் உள்ள கரண்டி எல்லாமே இருக்குது. அதாவது இந்த கரண்டி இது ஒரு இது மாவு இருக்குது, அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவேன். மறுபடியும் சாதத்துக்கு குழம்பு கரண்டி இருக்குது. மறுபடியும் தோசை எடுக்கிற மாதிரி உள்ளது. மறுபடியும் இந்த இருக்கா, இந்த இதில் நல்லா எதுவும் கூட்டு பொரியல்லாம் வதக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அந்த இது. மறுபடியும் பருப்பு கடையிற மத்து, அடுத்து வந்து தயிர் கடையிற மத்து, மறுபடியும் இது ஒரு பொரியல் பண்ணுற மாதிரி உள்ளது. இவ்வளோ இதில் இருக்குது. இது அவ்வளோவே வீட்டில் உள்ளது மாதிரி. ஒரு நம்ம மிக்ஸி தேங்காய் எண்ணெய் போட்டால் நம்ம இதம்லாம் மாவு அரைக்கிற மாதிரி உள்ள அந்த 2 மிக்ஸிக்குள்ளதும் கிரைண்டருக்குள்ளே தான் அதில் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அந்த சைடில் ஒரு நம்ம வந்து சீவல்லாம் அந்த சீவல் இருக்குது, அவ்வளோதான் அந்த சைடில். மாதிரி இதில் அலுமினிய பாத்திரம் மூடி தான் இருக்குது, அதாவது பானைகள் எல்லாம் மூடி. பானை வந்து இதில் ஒரு பானை வச்சுருக்கேன். அதாவது தூர் மட்டும்தான் கறியாகும், கீழெல்லாம் கறியாகாது. இது வந்து மிந்தி உள்ள அடுப்பில் வச்சதுனால அது அப்படி இருக்குது. இது வந்து தூர் மட்டும்தான் கறியாகும், அதனால் அப்படி இருக்குது. இதில் ஒரு 2 பானை இருக்குது, அந்த ஒரு பானை இருக்குது பாருங்க. அது வந்து அதை விட கொஞ்சம் சின்னது, அதனால தான் அது கீழே கொஞ்சம் தூரம் கறியாகிருக்கு. இந்த 3 பானை இதே மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். இது மாற்றி இல்லை, இதுலேயும் தான் சாதம் வைப்பேன். இந்த பானையில் வந்து சூப்பு போடுறதுக்காக தான் இந்த பானை. வெளியில் அடுப்பில் வச்சு தான் சூப்பு போடுவேன். அது மாதிரி மண்சட்டி இருக்குது, எல்லாமே மண்சட்டி இருக்குது. மாதிரி 2-3 பொரிக்காஞ்சட்டி இருக்குது, பொரியல் பண்ண இல்லைன்னா மீன் பொரிக்காதுக்கு. மறுபடியும் மேலே இருக்கிறது வந்து இதில் வந்து அரிசி களைஞ்சி போடுவேன், அதுக்காக இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். மாதிரி இதுக்குள்ளே முட்டை வேக போடுற மாதிரி அந்த மாதிரி உள்ளது. மாதிரி பருப்புலாம் வேக போட்டோம்னா மண் பாத்திரத்துலேயே போட்டுறது. மறுபடியும் பாத்திரத்தை கழுவி நான் பெரும்பாலும் இங்கேயே வச்சுருவேன். உள்ள கிச்சனில் வெளியில் வைக்கிற நேரம் வெளியிலே வச்சுருவேன். வீட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா சில நேரம் வீட்டுக்குள்ளே வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருவேன்.
இந்த இதில் ஒரு பெஞ்சு இருக்குது. இந்த பெஞ்சில் தான் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பாத்திரம் கழுவிட்டோம் மதியானம் சாப்பிடணும் அப்படின்னா அவங்க அப்பா இதில் இருந்தே சாப்பிட்ருவாங்க, இந்த பெஞ்சில் இருந்து. அந்த பெஞ்சு தான். அடுத்து வந்து அப்படியே நம்ம கீழே பார்க்கலாம் இதில் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த சைடில் வந்து விரவு தான் வச்சுருக்கேன். விரவு மறுபடியும் இதுக்குள்ளேயும் அவ்வளோமே கொஞ்சம் சிரட்டை விரவு அது பொடி ஐட்டங்கள் இருக்குது. அது தூக்கி அள்ளி போட்டு கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி வைக்கிற மாதிரி. அடுத்து வந்து இதில் வந்து ஒரு கல் இருக்கா, அதாவது கிரைண்டரில் உள்ள கல் மீன் கழுவுறதுக்காக வச்சுருக்கேன். இதை தூக்கி அதில் போட்டு இருந்துக்கிடுவேன், அதுக்கு பிறகு மீன் கழுவேன். மாதிரி 2 அருவா இருக்குது. அந்த அருவா வந்து மீன் கழுவுறதுக்கு தான், அந்த 2 அருவாவும். அடுத்து வந்து அதுக்குள்ளே வந்து நிறைய பொருள் இருக்கும். அதாவது இடுக்கி கத்தி மாதிரி அந்த மீன் விரசுறது அது இதுன்னு நிறைய மீன் சுரண்டுறது மீன் வெட்டுற கத்திரிக்கோள் இருக்கும். அப்படி எல்லாமே அதில் இருக்கும். மாதிரி இறச்சி வெட்டுற இது அப்படி நிறையா அதில் என்னதெல்லாம் இருக்குதுன்னு அந்த பக்கெட்டில் தெரியாது, அந்தளவுக்கு நிறைய பொருள் அதில் இருக்கும். மறுபடியும் கீழே வந்து இந்த இதில் வந்து ஜாமான் வச்சுருக்கேன்னா அதில் என்னதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். அந்த சைடில் வந்து கொஞ்சம் ஜாமான்களில் உள்ள மீதியான அந்த ஜாமான்லாம் அதில் இருக்குது. அதாவது நான் யூஸ் பண்ணிக்கிட்டு சிலது வச்சுருப்பேன்ல அது மட்டும் அதில் இருக்குது. மறுபடியும் இதில் வந்து சாதத்துக்குள்ள அரிசி இருக்குது. அடுத்து வந்து இதில் வந்து பச்சரிசி இருக்குது. அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் பொடி அரிசி இருக்குது. சின்ன அரிசி உள்ள பொன்னி அரிசி அந்த அரிசி இருக்குது. இது எதுக்குன்னா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு சில நேரம் வெளியில் வச்சு சமையல் செய்வேன். அதனால் இதில் இந்த அரிசியும் அதில் அந்த அரிசியும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருக்கிறேன். மேலே அந்த டப்பாவில் வந்து முந்தி அப்பளம் பொரிப்பேன், அதனால் அது அதில் வச்சுருந்தேன். ஆனால் டப்பாக்குள்ளே இப்போ ஒன்றுமே இல்லை, அது சும்மா தான் இருக்குது. அடுத்து பின்னாடி வந்து கொஞ்சம் ரேசன் அரிசி இருக்குது. நான் ரேசன் அரிசியில் என்னது போடுவேன்னா இட்லிக்கு தோசைக்கெல்லாம் போடுவேனா, அதுக்காக கொஞ்சம் ரேசன் அரிசி இருக்குது, நல்லா வரும். அதுக்கு பிறகு இதில் வந்து வெளியில் வச்சு அலசி அதனால் அதிலே ஊற வச்சு வச்சுருவேன், அதுக்காக தான். இதில் வந்து பச்சரிசி இருக்கா, அதனால் அந்த அரிசி இந்த அரிசி நான் கலந்து தான் போடுவேன். அதனால் ரேசன் பச்சரிசி தான் இதுவும், அதுலேயே ரேசன் அரிசி தான் இருக்குது, புழுங்கல் அரிசி. பின்னாடி வந்து மஞ்சள் கலர் இதில் வந்து நம்ம இந்துப்பு இருக்குது, தெரியுதா, அது இந்துப்பு பெரிய கல்லை உடச்சி அதை வச்சுருக்கேன். தேவைப்படுற நேரம் வறுத்து அதை நுணுக்கிக்கிடுவேன். மறுபடியும் இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது, இதில் வந்து பூண்டு இருக்குது. பூண்டு வந்து இவ்வளோ தான் இருக்குது, அதனால் இது இருக்குது. மறுபடியும் இதில் பல்லாரி இருக்குது. பல்லாரி இதுக்கெல்லாம் தொலியெலாம் எடுத்து அன்றைக்கி நீட்டாக்கி வச்சேன் மெனக்கட்டு, ஏன்னா அவ்வளோமே தொலியாக இருந்தது. அதனால் இதில் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது. அப்போ இதில் எல்லாமே இருக்குது, நல்லா தேவைப்படுற நேரம் எடுத்துக்கலாம். கீழே அந்த தளத்தில் சும்மா வச்சா அவ்வளோ தூசி ஆயிடுதுன்னு இதில் ஒரு ரப்பர் சீட் போட்டிருக்கோம். போட்டு அதுக்கு மேலே தான் இந்த பாத்திரங்கள் எல்லாம் வச்சுருக்கேன். அந்த முக்கில் ஒரு பானை இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் கொல்லாங்கட்ட பருப்பு இருக்குது, அவ்வளோந்தான். அது வந்து பசங்க வறுக்கிறதுக்காக அது வச்சது, அது வந்து அதில் இருக்குது. மறுபடியும் இந்த சைடில் ப்ளைனாக இருக்குது. இதில் வந்து மண் பாத்திரத்தை கமத்தி வச்சிடலாம். இதேமாதிரி இன்னொரு துண்டு சீட் இருக்குது, அது போடணும்னு நினச்சிருக்கேன், பார்ப்போம். அப்படி போட்டுட்டேன்னா கீழே கமத்திடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். மாதிரி அந்த சைடில் வந்து 2 உருளி இருக்குது, அதாவது சின்ன உருளையும் இருக்குது பெருசாக இருக்குது. 2 உருளையும் வச்சுருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா மாவு வறுக்க அதுக்கு தானே தேவைப்படும், இல்லைன்னா இறச்சிக்கிட்டு வைக்க, இல்லைன்னா நம்ம வீட்டில் எல்லோரும் அப்புறம் இந்த பக்கம் நம்ம பாத்திரம் விளக்குற சோப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்குது இதில். அவ்வளோதான். அப்புறம் அப்படியே எடுத்து வைக்கிற கீழே வச்சுக்கிடுவேன். மறுபடியும் பாத்திரத்தை கழுவிட்டு கீழே வச்சுக்கிடுவேன். அப்படியே இருக்குது. கவுண்டர் டாப் வந்து நல்லா வாடிடும், இந்த தண்ணிலாம் இருந்தாலும் நல்லா வாடிடும், ஏன்னா வெளியில் நல்ல காற்றோட்டமாக இருக்குமா, அப்படியே சூப்பராக வாடிடும். நான் இப்போ பாத்திரம் கழுவுனதுனால இதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதில் வச்சு அதிலையே தூக்கி வைக்க முடியாது, இதிலையே தூக்கி அந்த வச்சுருவேன். அதனால் அதில் தண்ணி இருக்குது. தண்ணி வடிஞ்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா வாடி வந்துடும், தரை வந்து இப்படியே ஆயிரும். விரவு வந்து கொஞ்சம் இருக்குது, அதனால் உங்களுக்கு அப்படி இருக்கும். அது என்னென்ன அடுக்குனாலுமே அதில் இருக்கும். ஆனால் விரவு நியாயமாக தான், கொஞ்சம் எடுத்து வச்சு தீர்ந்த பிறகு தான் மறுபடியும் எடுத்து வைப்பேன். நிறைய எடுத்து எடுக்க மாட்டேன், ஏன்னா செடி சத்தை இதாக இருந்தால் தெரியாது பார்த்தீங்களா, அதனால் அந்த தேவையான அளவு எடுத்துகிட்டு மறுபடியும் வைக்கிற தூத்துக்கிட்டு மறுபடியும் 2-3 விரவை வச்சுக்கிடுவேன். அப்படி செய்வேன். அடிக்கடி ஆனால் தூத்துருவேன், அதனால இதாக இருக்கும். இப்படி தான் இருக்குது நம்ம கிச்சன் வந்து. அதாவது வெளியில் உள்ள கிச்சன் டூர் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த கிச்சன் டூர் பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிச்சன் டூர் பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.